ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்ய போகிறேன். பாருங்கள், வானல் வச்சாச்சு. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தண்ணீர் அவருக்கும் போல். கீரை பொரியல் செய்யும் பொழுது எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல், பூண்டு 4 பல், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கீரை வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். முன்னாடி உப்பு போடக்கூடாது. கீரை கலர் மாறிடும். சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டேன். அது கூட ஆனால் போட தேவையில்லை. கீரைலாம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணுமே, கீரை பொரியலில் மட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கீரை போட்டுக்கலாம். நல்ல மண் இல்லாமல் ஒரு 2-3 முறை அலசிட்டு, இது எங்கள் நிலத்துலே இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை. அது ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அறுத்து அப்பப்போ எடுத்துக்குவோம். கொஞ்சம் மரிசில் எடுத்துன்னு ஒரு 2 இது நட்டு வச்சேன். அது அப்படியே துளுத்து பக்கத்தில் எல்லாம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு தேவையான கீரை பறிச்சுக்குவோம். பெரும்பாலும் அடுப்பில் தான் நிறைய சமைப்போம். அது மழை அடுப்பு நனைஞ்சி போச்சு. அதனால் கேஸில் வச்சுட்டாலும் நான் இல்லாட்டா அடுப்பில்னா இவ்வளோ நேரம் கீரையே இது வதங்கிட்டுருக்கும். டக்குன்னு வதங்கிடும். கேஸில் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். விறகு அடுப்பில் ஆனால் சீக்கிரமாக ஆகிடும் சமையல். பாதி மேலே வெந்துருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். கீரை பொரியல் பண்ணும்போது மேலே மூடாப்பு போட்டு மூடி வச்சோம்னா கீரை கலர் மாறிடும். கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் போட்டு பண்ணுவாங்க. நாங்கள் வேர்க்கடலை தூள் போட்டு கிண்டி இறக்கிடுவோம். தேங்காய் பூவும் போடலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் கீரையை போய் பண்ணாவே நாங்கள் வேர்க்கடலை தூள் தான் போட்டு இறக்கிடுவோம். சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவோம்.
அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை தூள் போட்டு இறக்கிடுவேன். முடிஞ்சிடுச்சு. கீரை பொரியல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.